இந்த சபையினூடாகவும் கூட உங்களுக்கு அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துதல்களை இந்த நாளிலே உங்களுக்கு கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே நாங்கள் கூட பார்க்கிறோம், இப்போது சற்று நேரத்துக்கு முன்புதான் நடந்த நிகழ்ச்சியை போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியங்களுக்காக 12 தெரிந்து கொண்டு தன்னுடைய ஊழிய காரியங்களை அவர் ஆரம்பித்தார் என்று சொல்லி நாங்கள் விதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அதே போல இப்பொழுதும் கூட எங்களுடைய சபையிலே சிறிய சபையாக இருந்தாலும் கூட இந்த நாட்களில் அப்படியான ஒரு தெரிவோடு கூட நாங்கள் இந்த ஊழியங்களை இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறோம். ஆமென். ஆண்டவர் இந்த ஊழியங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாங்கள் இந்த நாளிலே ஒரு செய்தியை நாங்கள் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பார்க்க போகிறோம். அது என்ன வார்த்தை என்று சொன்னால், இந்த நாளிலே ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு வார்த்தை அது அல்ல, ஆனால் அது ஆசீர்வாதமான வார்த்தை என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நாளிலும் கூட நாங்கள் நித்திய ஜீவனை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கையிலே இந்த நித்திய ஜீவன் என்ன என்று சொல்லி அனைவருக்கு, வேதத்தை படிக்கிறவர்களுக்கு இதை அறிந்திருந்தாலும் கூட இந்த நித்திய ஜீவன் எப்படிப்பட்டது, இந்த நித்திய ஜீவனை எப்படியாக பெற்றுக்கொள்ள முடியும், இந்த நித்திய ஜீவன் யாரிடத்திலே கடந்து சென்றால் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அனுபவம் யாருக்குமே இருக்காது. ஆனாலும் கூட வேதத்திலே அநேக காரியங்களை குறித்து, அதற்குரிய வழிகளை குறித்து தேவனுடைய வாழ்க்கையிலே இந்த வேதத்துக்கூடாக வைத்திருக்கிறது நாங்கள் பார்ப்போம். ஆமென். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை கூட நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். நாங்கள் திருப்பிக் கொள்வோம். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம் தொடக்கி 17வது வசனம் வரை. யோவான் 3வது அதிகாரம் 16, 17 நான் வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஆமென். இது கர்த்தருடைய வசனம். வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? அவர் ரட்சிப்புக்கு காரணமானவர் என்று சொல்லியும், அதே போல அவர் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே கொடுத்து அவர் என்ன செய்கிறார், இந்த உலகத்திலே அன்பு கூறுகிற விதத்தை என்னுடைய வாழ்க்கையில வேதத்துக்கூட காண்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே 1000மான அன்புகள் அல்லது 1000 உறவுகள் இந்த வாழ்க்கையில எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் காணக்கூடும். உங்களுடைய உறவுகள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், எத்தனையோ நெருங்கிய நண்பர்கள் இருக்கிறார்கள். எல்லோருமே எங்கள் மத்தியிலே அன்பு செய்யக்கூடும். அந்த அன்பானது எத்தனையோ விதத்திலே காணப்படுகிறது. ஒரு கணவன் மனைவிக்கும் உள்ள அன்பிலே அது ஒரு பிணைப்பு, ஒரு விதமான பிணைப்பு நாங்கள் பார்க்கிறோம். அல்லது தாய் மகன் என்று சொல்லப்படுகிற உறவிலே அது ஒரு பாசம், அது ஒரு அன்பு. ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் உண்டான உறவிலே பார்க்கிறோம், அது ஒரு விதமான பாசம், அது ஒரு விதமான ஒரு உறவு என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இப்படியாக உலகத்திலே காணப்படக்கூடிய எல்லா விதமான காரியத்திலும் ஒரு உறவு காணப்பட்டுக் கொண்டுதான் இருக்கும். ஆனாலும் கூட ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலே, ஆண்டவர் எங்கள் மத்தியில வைத்திருக்கக்கூடிய அன்பு அது ஒரு விசித்திரமானது, அது ஒரு வித்தியாசமானது. அந்த அன்புக்கு ஈடாக நாங்கள் இந்த வாழ்க்கையில நாங்கள் எதையுமே கொடுத்து விட முடியாது. விசேஷமா நாங்கள் பார்ப்போம்னு சொன்னா, நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையில இந்த வாழ்க்கை, எங்களுடைய வாழ்க்கை முடிந்து போனாலும் கூட அந்த அன்புக்கு ஈடான ஒரு காரியத்தை நாங்கள் எதையுமே செலுத்தி விட முடியாது. விசேஷமா நாங்கள் பார்க்கிறோம், பணத்தை கொடுத்து அல்லது எந்த காரியத்தை கொடுத்து தேவனுக்கு நான் இதை செய்து விட்டேன், அதனாலே என்னுடைய தேவன் மேல் வைத்திருக்கிற அன்புக்கு நான் பாத்திரனா இருந்து விட்டேன், அது எனக்கு அந்த காரியம் போதும் என்று சொல்லி நாங்கள் சொல்லி விடவே நாங்கள் முடியாது. ஆண்டவர் இப்படியாக வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே கொடுத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் அநேக காரியங்களை குறித்து நாங்கள் வேதத்திலே நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சிலுவை பாடுகள், சிலுவை மரணம், தேவனுடைய உயிர்த்தெழுதல், எல்லா காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்கிறது வழமை. ஆனாலும் கூட அது எப்படியாக ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வசனமாய் மாத்திரமே நாங்கள் பார்ப்போமே, ஆனால் அது எங்களுக்கு புரியாது. அந்த அன்பு எங்களுக்கு புரியாது. அந்த அன்பை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் உள்வாங்கி எடுத்துக்கொண்டு நாங்கள் அதை ருசிப்போர் பார்க்க நாங்கள் ஆரம்பிப்போம். ஆனால் அந்த அன்பு எங்களுக்கு புலப்படும்.
என்று சொல்லி ஆண்டவர் தேவன் தன்னுடைய வார்த்தை கூடாக எங்களுக்கு விளங்க பண்ணுகிறதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் எங்களுடைய விசுவாசம் இப்பொழுது கூட எந்த காரியத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் சபைக்கு வருகிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்து விட்டோம், திருப்பந்தியில கலந்து கொள்வோம், எல்லா காரியங்களையும் செய்கிறோம், நல்லது. ஆனாலும் கூட எங்களுடைய விசுவாசம் இப்பொழுது எந்த காரியத்தில் இருக்கிறது? பணத்தை குறித்து இருக்கிறதா, அல்லது உறவுகள் மத்தியிலே காணப்படக்கூடிய அந்த விசுவாசமா, அல்லது நல்ல மனுஷர்கள், ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மனுஷர்கள், அவர்கள் மீது எங்களுடைய விசுவாசம் காணப்படுகிறதா? நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய எதிர்கால வாழ்க்கைகள், உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் ஒரு விசுவாசத்தை, ஒரு அன்பை, ஒரு பிணைப்பை நாங்கள் வைத்திருக்கலாம். ஆனால் அது இந்த உலகத்திலே நியாயமற்ற அல்லது அது ஒரு நிரந்தரமற்ற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஆண்டவர் மேலே கொண்டிருக்கிற அன்பு எங்கள் வாழ்க்கையிலே அது உயர்ந்ததாய் காணப்படுகிறது. ஆனாலும் கூட நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு காரியம், ஆண்டவரே நான் என்னுடைய காரியத்தை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், நீர் சும்மா இரு, என்னுடைய தேவைக்கு மாத்திரம் நீர் உதவினால் அது எனக்கு போதுமானது ஒன்று. நான் கூப்பிடுகிற வேளையிலே நீர் எனக்கு வந்து உதவி செய்து விட்டு அங்காலே இருந்து விட்டால் நல்லது. உன்னுடைய அன்பு எனக்கு பெரிதாக தேவையில்லை. என்னுடைய கணவன் இருக்கிறார், என்னுடைய குழந்தைகள் இருக்கிறது, எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது, எனக்கு பணம் இருக்கிறது, எனக்கு படிப்பு இருக்கிறது, நல்ல வேலை இருக்கிறது, நான் இருக்கிறேன், எனக்கு அது போதும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் வசனத்தை அதுக்குரிய ஒரு வசனத்தை நாங்கள் எடுத்து பார்க்க போகிறோம். ஏசாயா 65வது அதிகாரம், ஏசாயா 65வது அதிகாரம் 5 வரையான வசனங்கள். என்னை குறித்து விசாரித்து தேடாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தன்னைக்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன். அந்த ஜனங்கள் என் சந்நிதியிலே நித்தவனுக்கு கோபம் உண்டாக்கி தோட்டங்களிலே பலியிட்டு செங்கற்களின் மேல் தூபம் காட்டி பிரேத குழிகள் அண்டையில் உட்கார்ந்து பாழான ஸ்தலங்களில் ராத்தங்கி பன்றி இறைச்சியை தின்று தங்கள் சொல்லப்படுகிறது என்னது? நீ உன் மட்டிலே இரு, நான் என்னுடைய வேலைகளை பார்த்துக் கொள்ள போகிறேன். நீ உன் மட்டிலிரு, என் சமீபத்தில் வராதே, உன்னை பார்க்கிலும் நான் பரிசுத்தன் என்று சொல்லுகிறார்கள். ஆமென். அநேக கிறிஸ்தவர் என்று சொல்லி அழைக்கப்படுகிறவர்கள் நாங்கள் இப்படிதான் இருக்கிறோம். என்ற வேலை எனக்கு தெரியும், நீ பேசாம இரு, அல்லது அந்த காரியம் ஒரு ஆபத்தான ஒரு வேலை வருகிற மாத்திரம் தேவனை தேடுகிற ஒரு துர்பாக்கிய நிலை உங்கள் வாழ்க்கையில காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படியாக ஒரு மரமானது ஒரு வளர்ந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த மரத்தை சுற்றிலும் அதுக்கு தெரியாமலே அல்லது தெரிந்து கொள்ளும் கூட அதை சுற்றிலும் ஒரு ஒட்டுண்ணி ஒன்று வாழ்ந்து கொண்டிருக்குமா? அதை என்ன செய்யும் என்று சொன்னால் அந்த மரத்தினுடைய அந்த சக்தியை உறிஞ்சி தான் வளர்ந்து கொண்டிருக்கும். அதை போலவே எங்கள் வாழ்க்கையிலும் இப்படியான ஒரு காரியம் வளர்ந்து கொண்டிருக்கிறதை எங்கள் கண்களுக்கு தெரியாமல் இருக்கிற காரியத்தை தேவன் இதை காண்பித்திருக்கிறார். நீ உன் மட்டில் இரு, என் சமீபத்தில் வராதே என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வு, அவத்திலே மாத்திரம் கூப்பிடக்கூடிய ஒரு உணர்வு எங்கள் வாழ்க்கையில காணப்படுகிறது. இது நாங்கள் நிச்சயமாய் சோதித்து பார்த்து ஆக வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் எங்களுக்காக பாதிக்கப்பட்டார், எங்களுக்காக அடிக்கப்பட்டார், எங்களுக்காக நொறுக்கப்பட்டார். தேவன் அவரை நொறுக்க சித்தமாய் இருந்தார் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். பிதாவுக்கு என்ன வேலை இல்லையா? அவரை ஒப்பு கொடுப்பது, எங்களுக்காக எங்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பை அவர் வெளிக்கொணரும்படியாக அந்த காரியத்தை செய்கிறதை, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே கொடுத்து எங்கள் மீது அன்பு செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக அன்பு செய்த அந்த தேவன் மத்தியிலே நாங்கள் எவ்வளவு தூரம் உணர்வு கொண்டுள்ளவர்களாய் இருக்கிறோம், எவ்வளவு தூரம் நாங்கள் அதற்கு கடமைப்பட்டுள்ளவர்களாய் நாங்கள் இருக்கிறோம், அவரிடத்தில் எவ்வளவு தூரம் நாங்கள் எங்களுடைய அன்பை நாங்கள் காண்பிக்கிறோம், எங்களுடைய அந்த உண்மையை காண்பிக்கிறோம். இல்லை, நாங்கள் அதிக சந்தர்ப்பத்திலே அதை காண்பிக்கிறது இல்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்றார், என்னை அல்லாமல் உனக்கு வேறு தேவர்கள் உண்டாகி இருக்க வேண்டாம். இது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியம் மாத்திரம், அந்த விக்கிரகங்களை குறித்து சொல்லப்பட்டுள்ள ஒரு காரியம் அல்ல. உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்னால் மாத்திரம் சிலைகள் மாத்திரம் வழிபாட்டுக்குரிய காரியங்கள் மாத்திரம் அல்ல.
அது உங்களுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய தேவனுக்கு விரோதமான அநேகமான காரியங்கள் நாங்கள் பார்க்கிறோம். யாக்கோபிலே பார்க்கிறோம். அநேக காரியங்களில் நாங்கள் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் தான் அருவருக்கிற காரியங்களை குறித்து சொல்லியிருக்கிறார். பொறாமை, எரிச்சல், வஞ்சகம், புறங்கூறுதல், ஒருதன் போக விட்டு மற்றதான ஒரு காரியத்தை கதைக்கிறது, நிறைய காரியங்கள், அது நிறைய காரியங்கள் இருக்குது. அப்படியான காரியங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு விக்கிரகத்தை போல காணப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காரியங்கள். அவைகள் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய மரண நாட்கள் வரையிலும் ஒட்டி கொண்டிருக்க பார்க்க போகிற அந்த ஒட்டுண்ணியை போல காணப்படுகிற ஒரு காரியம். அவைகள் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு முற்றிலுமே நாங்கள் நீக்கப்பட்டு போகுமா, ஆனால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம். நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம், ஒரு அரசனுக்கு தேவன் கட்டளையிடுகிற, நீ எல்லா காரியத்தையும் அழித்து விடு, எல்லாத்தையும் நீ அழித்துடு, எனக்கு பிரியமில்லாத காரியம் இந்த தேசத்திலே கூடிய காரியத்தை எல்லாத்தையும் அழின்னு சொன்ன அவர் என்ன செய்கிறார் சொன்னார், எல்லாத்தையும் அழித்துடுறான். ஆனால் என்ன செய்கிறான், தனக்கு தன்னுடைய கண்களுக்கு பிரியமானது என்று சொல்லி படக்கூடிய அந்த ஒரு சில ஆடுகளை தனக்குன்னு சொல்லி பிடித்து வைத்துக் கொள்ளுகிறான். தேவனுக்கு அவன் காரணத்தை காண்பிக்கிறான் என்று சொன்னால், ஆண்டவரை நான் உமக்கு சொல்லி பலியிடும்படியாய் நான் வைத்திருக்கிறேன், இது உமக்கு பலியிடும்படியா வைத்திருக்கக்கூடிய என்னுடைய காணிக்கை என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் விட்டுவிடு என்று சொல்லி சொல்ற காரியங்களை நாங்கள் விட்டுவிட்ட மாதிரி ஒரு சிலர்களை பிடித்து வைத்திருப்போம். கௌரவம் சொல்லுவாங்க, மரட்டு கௌரவம் என்று சொல்லி, அந்த ஆதியிலே இருந்து வரக்கூடிய ஒரு உணர்வு ஒரு மனுஷனுக்குள்ளே அது ஒரு பெரிய ஒரு பிசாசை போல காணப்படக்கூடிய ஒரு காரியம். இந்த கௌரவமான காரியம் என்ன செய்யும் சொன்னால், அவருடைய வாழ்க்கையில இருந்து அவனுக்கு தெரியாமல் அவனை தின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொடுமையான ஒரு காரியம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த காரியங்கள், இந்த விக்கிரங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில விட்டு விடும்படியா இப்பொழுது எங்களுக்கு சொல்லுகிறார். இந்த கோபம், இந்த எரிச்சல், பொறாமை, பஞ்சகம், அநேக காரியங்கள் நாங்கள் பார்க்கிறோம். விக்கிரக ஆராதனைகள், இவைகள் எல்லாம் தேவனை விரோதிக்கிற ஒரு காரியமாய் அதை காணப்படுது இருக்கிறது. ஆண்டவர் சொன்னால் எங்களுடைய மனம் திரும்புதல் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் அநேக காரியத்திலே விசனப்படுகிறது. நாங்கள் வேதத்துக்கு கூட நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை எத்தனையோ முறை கூட்டி சேர்க்க மனதாய் இருந்தேன், ஆனால் உங்களுக்கு மனதில்லை. ஒரு ராஜா என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு திருமண காரியத்தை அவர் ஏற்பாடு பண்ணுகிற பொழுது அந்த ஏற்பாடுகளை பண்ணிவிட்டு தனக்கு விரும்பின ஜனங்களை அவர் தன்னுடைய வேலைக்காரனுக்கு சொல்லி அனுப்புகிறார், இவர்களுக்கு போய் இந்த அழைப்புதலை கொடுத்து விட்டு வா வரும்படியாக. அந்த வேலைக்காரர்கள் அவரிடத்திலே கடந்து செல்லுகிறார்கள். சென்று உங்களை ஆண்டவர் அழைக்கிறார் திருமண காரியத்துக்கு.